வெறியனா ஒர்க் பண்ணிருக்காரு தனுஷ் சார். அவங்க டீம் வந்து ரொம்ப வெறியனா, நாங்க தான் எப்பவுமே தனுஷ் சார் வெறியனா இருப்போம். சார் வந்து இதுல வெறியனா ஒர்க் பண்ணிருக்காரு. படம் ரொம்பவே கனெக்ட் ஆயிருக்கு. அதுதான் வெறியன், அதுதான் அவர் தனுஷ் வந்து இயக்குனர், எழுத்தாளர், எழுத்து இயக்கம் தனுஷ் வந்தது. அவர் வந்து ரொம்ப வெறித்தனமா அந்த ப்ராஜெக்டை வந்து உணர்ந்து எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல ஒரு சீனாவது நம்ம ஃபேமிலியோட கனெக்ட் ஆயிருக்கோம். எனக்கு நிறைய கனெக்ட் ஆச்சு. ஏன்னா நான் குலதெய்வ வழிபாட்டுல இருக்க ஒரு பொண்ணு. அதுக்கான விளக்கத்தை அழகா தெளிவா, அது மூட நம்பிக்கைன்றது கிடையாது, நம்மளுக்குள்ள இருக்க நம்பிக்கை. நம்மளுடைய முன்னோர்கள் தான் நம்மளோட தெய்வமா இருக்காங்க, அவங்க வழி நடத்துவாங்க. எனக்கு சில நேரத்துல எங்க அம்மா என் கூட இல்லைனாலும் அவங்க தெய்வமா இருந்து வழி நடத்துறாங்கன்றத ஏதோ ஒரு இடத்துல எனக்கு அப்படியே ஸ்ட்ரைக் ஆச்சு. நிறைய இடத்துல கண்ணீர் வர மாதிரி சீன்கள் இருந்தது. ஆமா, அந்த மாதிரி சைக்கோஸ் எல்லாம் இருக்காங்க சார், நம்ம வாழ்க்கையிலுமே இருக்காங்க. இவன் இருக்கக்கூடாது, இவன் நம்ம அதை பண்ணிட்டால நம்ம அவனுக்கு அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற சைக்கோஸ் இப்பவும் இருக்காங்க. அவங்களுக்கான சரியான லசனம் கத்து கொடுத்துருக்காரு. அடிக்கடி தீர்வு இல்லைங்க, அகிம்சை தான் தீர்வு. அவங்கள எப்படி நம்ம பக்கம் கொண்டு வரணும்ன்றத அழகா ரொம்ப ரொம்ப தெளிவா கடைசியில மாவாட்ட விட்டுட்டாரு அருண்.